இன்றைக்கி வந்து வத்த குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், பல்லாரி வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் வெட்டிட்டு காமிக்கிறேன் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு. வெங்காயம் வெட்டியாச்சு. புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். புளி ஊறிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட போகிறேன். வாங்க, வெந்தயம் வந்துருச்சு. இப்போ சமைச்சிக்கலாம். வந்து பூண்டு கருவேப்பிலை போட்டு ரெடியாக வணக்கிட்டுருக்கேன். நல்லா இது வணங்கிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். நல்லா சாம்பிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுறேன். இது வணங்கிறதுக்கு ஒரு மஞ்சத்தூளும் உப்பு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் சால்ட்டும் போட்டு நல்லா வணக்கிட்டுருக்கேன். வணங்கிட்டுருக்காங்க. இது நல்லா வணங்கட்டும். அதுக்கு என்ன இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். சொல்லி எடுத்துக்கிறேன். ஊற வச்சாச்சு. தண்ணியில் போட்டு தண்ணி அப்படியே குடிக்கிறது. ஊற வச்சாச்சு. இது ஊறட்டும். நம்ம போய் அடுத்தது மசாலா போட்டு ரெடி பார்க்கலாம். வாங்க, தக்காளி போடலாம். நல்லா வணங்கிட்டு பாருங்கள். இங்கே உங்கள்கிட்ட காட்டில் சாயந்தரம் லேட்டாக தான் போட்டேன். சில்லியை மறந்துட்டேன் பார்க்குறதுக்கு. நல்லா கோல்டன் கலரில் வணங்கி வந்துச்சா தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் கலர் மாறிடுச்சா நல்லா சுருண்டு வந்துச்சு பார்த்திங்களா. இப்போ தான் இந்த தக்காளியை போடணும். தக்காளி போட்டு கட்டுறேன் பாருங்கள். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கி அந்த சுருண்டு அப்படி எண்ணெய் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சுக்கிறோங்க. இந்த டிஷ்ஷில் மசாலா போட்டு கலக்கணும். இப்போ நான் என்னென்ன மசாலா போடுறேன்னு பார்க்கலாம். நான் வெளியில் வச்சு சமைச்சிட்ருக்கேன். அதனால தான் என்னால் எடுக்க முடியல, வீடியோ பேசிட்டு எடுக்க முடியல. மல்லித்தூள், சீரகத்தூள், வீட்டு மசாலாத்தூள் எல்லாம் போட்டேன். ஏன்னா என்னால் எடுக்க முடியல, காட்ட முடியல. எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டேன். நான் 2 ஸ்பூன் போட்டேன். ஏன்னா இது வந்து நிறையா கிரேவி. இது வந்து கேட்ரிங்க்கு நாளைக்கு வந்து இப்போ செஞ்சுட்டோம்னா மத்தியானம் சமைக்க வேண்டியதில்லை. இதே நாங்கள் சாப்பிடுவோம். வத்த குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம். கேட்ரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா நம்ம போய் வீட்டில் போய்ட்டு மறுபடியும் சமைச்சி எங்களுக்கு வேறு தனியாக சமைச்சி அப்புறம் கேட்ரிங் வேறு சமைக்க முடியாதுல்ல, டைம் இல்லை. சரின்ட்டு முதல்ல வத்த குழம்பு கொஞ்ச நேரம் நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வத்த குழம்பு வச்சுருவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும் வத்த குழம்பு. அதனால தான் வந்து கொஞ்சம் முன்னாடியே சமைச்சிட்டேன். மற்றதெல்லாம் நாங்கள் சாயங்காலமாக தான் சமைப்போம். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சமைச்சி வச்சிட்டோம்னா நல்லா வந்து உப்பு காரம் எல்லாம் ஏறும். நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு. அதுக்கு தான் முன்னாடியே எல்லா கல்யாண வீட்லேயும் பாருங்கன்னா வச்சிங்கன்னா முதல்ல வத்த குழம்பு தான் வைப்பாங்க. ஏன்னா இது அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ஊறும். அந்த வத்தலில் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா இதாக இருக்கும். அதுக்காக பாருங்கள். இப்போ வணக்கியாச்சு. புளி கரைச்சி வச்சுட்டேன். புளி எடுத்து ஊற்றுவோம். நல்லா பிரியுது பாருங்கள். எண்ணெய் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் எங்களுக்கு அதுதான். இதை வச்சு முட்டை வச்சுருக்கேன். முட்டை வச்சு சாப்பிட போகிறோம். வத்த குழம்பு இது முட்டை எக்கு வச்சுருக்கோம் பாருங்கள். என்னால் வெளில வச்சு சமைக்கிறேன். நிறையா அப்படி வைக்கணுங்கிறதுக்காக உள்ளடுப்பில் வைக்க முடியாது. ஸோ அதனால் வெளில வைக்கிறதுனால என்னால் வந்து கையிலே வச்சுட்டு எடுக்கிறேன். அதனால தான் என்னால் வந்து பெருசாக எடுக்க முடியல. பாருங்கள். இதுக்கு தேவையான தண்ணி இன்னும் ஊற்றணும். உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் வத்தல் போடும்போது காமிக்கிறேன். என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறேன். பாருங்கள். உங்கள் ஸ்டைலில் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனல் டச் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி எண்ணெய் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது. இப்படி தான் மண்ணை மதக்குங்க வத்த குழம்புல. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையெல்லாம் வாசனை செம்மையாக இருக்குமா.
ஒரு ஒரு தமிழ்காரவங்க இப்படி கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க போல இருக்கு. இந்த வாசனை கேட்டு வந்து டோரை தட்டி என்னம்மா சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு போகிறாங்க. செம்மையாக வாசிக்குது. ஊரில் சமைச்ச மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. நாக்கில் இச்சு ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு டப்பா கண்டிப்பாக வேணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக தர்றேன் அப்படின்னு சொன்னேன். செம்மையாக வாசிக்குதுமா, சூப்பராக இருக்குது. இந்த சமையல் வாசனை, இந்த வத்தக்குழம்போட வாசனை எனக்கு இழுத்துட்டு வந்துருச்சு போகும்போது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எல்லாரையும் கவர் பண்ணிடுச்சா அப்படின்னு. டேஸ்ட் பார்க்காமலே அந்த வாசனையை வச்சு அவங்க சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம சமைச்சு சமைச்ச சாப்பாட்டை அவங்க கமெண்ட் பண்ணாங்க. வீட்டுக்காரவங்க வந்து சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஹாப்பி. இதில் வாசனையை பிடிச்சி ரோட்டில் போகிறவங்க வந்து உள்ளே வந்து கதவை தட்டி வாசனை செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும் வத்த குழம்புன்னு பாருங்கள். அப்போது வத்த குழம்பு சாப்பிட்றவங்க எல்லோரும் வந்து நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. நிறைய பேர் பாராட்டுவாங்க கண்டிப்பாக. அந்த ஃபங்க்ஷன் போகிறவங்க செம்மையாக இருக்குது வத்த குழம்பு டேஸ்ட்டு. யாருக்கெல்லாம் வேணுமோ மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க, நம்பர் கேளுங்க, நம்பர் போட்டு விட்றோம். செம்மையாக இருக்கும். சென்னை உள்ளவங்க மக்களே, யாராருக்கு வத்த குழம்பு வேணுமோ அவங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க, தர்றோம்.